ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாக இப்போ இந்த சாயப்பா இதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா, இப்போது நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நொடியே நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் ஒப்படைக்கலான்றதுக்காக தான். நீ எப்போதுமே எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளிலும் யோசனைகளிலுமே இருந்துக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை சரியாக அனுபவிக்காம சந்தோஷத்தை பார்க்காம வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எதிர்காலத்தை பற்றி நீ யோசிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த நிகழ்காலத்தையும் கடந்த காலத்திலும் நான் தான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தினேன். இதுவரை உன் கூட இருந்து வழி நடத்தின நான் எதிர்காலத்தில் மட்டும் உன்னை பாதியில் விட்டுட்டு போயிடுவேனா என்ன? இதுவரைக்கும் உன்னை வழி நடத்தி வாழ வச்ச நானே இனி வரும் காலத்திலும் உன்னை வாழ வைப்பேன். எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டனே, இப்போ ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற மனநிலைக்கு வந்து விட்டாய். ஆனால் நீ இப்படி மனசு நொந்து போய் சோர்ந்திருக்கன்றதுக்காக நான் இப்படியே உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேன். உன் பக்கத்தில் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து என்னுடைய அருளை மிக பெருசாக உனக்கு கொடுத்து அசாத்தியமான காரியங்களையும் சாத்தியமாக்கி வெற்றிகரமாக ஆக்கி கொடுப்பேன். உனக்கு உதவுவதற்காகவே சார்பில் உன்னை நோக்கி ஒருவரை அனுப்பி வைப்பேன். எப்போதுமே என் பிள்ளைகள் யார் கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நான் உதவி செய்கிறது பழக்கம். அப்படிதான் இப்போது மன நிம்மதியற்று கவலையோடு வாழக்கூடிய உனக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த சாயப்பா நானே ஒருவர் ரூபத்தில் வரப்போகிறேன். உன் வாழ்க்கையை நினச்சி நீ ஒருபோதும் கவலைப்படாத. எல்லாமே மாறப்போகுது. வெற்றியின் தூரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். என் அருளால் நீ வெற்றி பெறும்படியும் உன்னுடைய கனவுகள் நிஜமாகும்படியும் உன் வாழ்க்கையில் ஆனந்தம் வரும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. என் அருள்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ முழுசாக என்னை நம்பும்போது உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் உனக்கான காரியங்களை நிச்சயமாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். எப்பவும் யார்கிட்டையும் போய் பேசி கெஞ்சி மன்றாடி சண்டை போட்டு தான் உன் பக்கம் நியாயங்களை எடுத்து சொல்லணும்னு இல்லை. அதுக்கு பதிலாக உன்னை புரியாதவங்களை விட்டு நீ அமைதியாக ஒதுங்கி நின்னாலே அவர்களுக்கு உன்னை பற்றிய புரிதல்களை நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. அதை விட உன்னை பற்றி தெரியாதவங்களையும் புரியாதவங்களையும் விட்டு விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. என்னதான் கோடிக்கணக்கில் காசு செலவழித்து நல்லா பஞ்சு மெத்தையை வாங்கி அதில் படுத்து புரண்டாலும் தூக்கம் வராது. ஆனால் நிம்மதியாக ஒரு ஏழையான வறுமையான வீட்டில் உன்னை பெற்றவங்க கூடயும் உன் கூட பிறந்தவங்க கூடயும் சந்தோஷமாக தூங்குற தூக்கம் அதில் வராது என் செல்லமே. எப்போதும் காசு பணத்தை பெருசாக நினைக்காத. அன்பையும் பாசத்தையும் உறவுகளையும் முக்கியமான நல்ல மனிதர்களையும் மட்டுமே நீ பெருசாக நினை. உன் இதயத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உன்னை திசை திருப்பி நல்வேளைகளை செய்ய வச்சு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகிறேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் கஷ்டம் உன்னை ஆட்கொள்ளாமல் ஆக்கிரமிக்காம நான் உன்னை காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என் அருள் இன்னும் பலப்படுத்தும்படி நான் செய்ய போகிறேன். உன் முயற்சிகளில் உனக்கு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. நீ என்கிட்ட சொல்லி அழுகிற அளவுக்கு உன் மனசில் 1000 கவலைகளும் பிரச்சனைகளும் வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எல்லாத்தையும் நீ சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. நீ எந்த விஷயத்தை எப்போ மனசில் யோசிக்கிற, எப்படி யோசிக்கிற, அது எப்படி சரியாகணும்னு ஆசைப்படுறேன்னு அனைத்தையும் தெரிந்தவனாகவே நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையை உயர்வானதாக ஆக்கி தருவேன். இப்போது நான் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதாக மட்டுமே இருக்கும். நீயும் முழுசாக என்னை நம்பினா எல்லா விஷயங்களும் சரியாகுவதை உன்னால் உணர முடியும். காசு பணம் உன்கிட்ட இருந்தால் உன்னை கடவுளாக மதிக்கக்கூடிய இந்த உலகம் நல்ல குணமுள்ள மனிதர்களை குப்பையை விட கேவலாக மாத்தான் பார்க்கும். இடத்துக்கு தகுந்தாற் போல நடிக்க தெரியாத உன்னை கெட்டவன்னு இந்த சொல்கிற உலகம் நல்லதா நடிக்கக்கூடியவனை நல்லா நடித்து சிரித்து பேசி பழகிறவனை
உண்மையானவன் நினச்சி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பையும் பாசத்தையும் நல்ல எண்ணத்தையும் காட்டக்கூடிய ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருக்காதே என் செல்லமே. அன்பையும் பாசத்தையும் காட்டினா ஏமாளி கோமாளியான்னு யோசிக்கிறியா? நல்லதை எப்போவுமே நீ 4 பேருக்கு எடுத்து சொல்லும் போதும் நல்லது செய்யும் போதும் இந்த கலியுக காலம் உன்னை ஏமாளினும் கோமாளினும் தான் சொல்லும். அதனால் நீ எப்போதும் நல்லவன்கிறத வெளிக்காட்டி கொள்ளாம எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக பார்த்து செய்ய கற்றுக்கோ. என் பார்வை எப்போதும் உன் மீது இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மறைஞ்சு இனிமே பல வெற்றிகளை பார்க்க போற. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்ய போறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்ததையுமே கூட உன் கைகளில் நான் வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே. எப்பவுமே தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லு. தெரியாததை தெரியாது என ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தான் உன்னை இன்னும் பெரிய ஆளாக மாற்றி கொடுக்கும் ஆயுதமாக இருக்கும். அதே போல் அந்த ஆயுதத்தை அசட்டுத்தனமாக தெரியாத உன்னை எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அப்படியே விட்டுவிடக்கூடாது. தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு அதே நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் ஆர்வத்தோடு இரு. எப்போ நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு எல்லா விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் முயற்சி செய்கிறியோ, உன் வாழ்க்கையில் கற்றல் நிற்காமல் தொடர்ந்து நடைபெறுகிறதோ, அப்போதுதான் உன்னால் இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். கற்றுக்கிட்டது வரைக்கும் போதும், படித்தது வரைக்கும் போதும், தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் போதும்னு ஒருபோதும் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடாதே. உன் வாழ்க்கையில் நாளும் நாளும் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. புதுசாக ஏதாவது விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு. நீயும் எல்லாத்தையும் கற்றுக்கவும் தெரிஞ்சுக்கவும் தயாரான பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எப்போதும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுன்ற முடிவோடு இரு. ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருப்பது உன் கைகளில் தான் இருக்கே தவிர மற்றவங்க கைகளில் ஒப்படைச்சிடக்கூடாது. அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அதனால் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னு ஒருபோதும் உன்னுடைய மகிழ்ச்சியின்மைக்கும் நிம்மதியின்மைக்கும் அடுத்தவங்களை காரணமாக சொல்லாத. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்கிறதும் நிம்மதியாக வாழ்வதும் உன் கைகளில் தான் இருக்குன்றத சிந்திச்சு செயல்படு. எப்போவுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கணும். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீயாகவே தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி படிச்சுக்கிட்டு மனசில் அதை நினச்சி இப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களான்னு கவலைப்படவோ பயப்படவோ உன்னை குழப்பிக்கொள்ளவோ கூடாது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன்னை நீ அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்திருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இதை புரிஞ்சு யோசித்து செயல்பட்டினா கண்டிப்பாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாக போகாமல் வெற்றிகரமானதாக மாறும். உன் வாழ்க்கையும் உன்னுடைய தகுதியையும் நீதான் மேம்படுத்தி கொள்ளணும். நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன்.